கர்த்தருக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு மிஸ்டேக் பண்ணிட்டு ஏன் யாரும் தப்பு பண்ணலையா, நீங்க தடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு விதண்டாவாதம் பேசுறதை விட்டுட்டு நீங்க தாழ்மைப்படுவீர்களே, ஆனால் கண்டிப்பா சொல்றேன், அந்த இடத்திலேயே நீங்க கேட்ட அந்த சாரிக்காகவே உங்களை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். தாழ்ந்து போறது தப்பு இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே. அவர் அவ்வளவு பெரிய தேவ குமாரனா இருந்தும் தன்னை தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் போய் மாட்டு கொட்டாயில, அதுவும் சத்திரத்துல இடம் இல்ல அப்படின்னு சொல்லி வெளியில அவர் பிறக்கிறதுக்கு என்ன, அவர் என்ன பிச்சைக்காரர்? அவருக்கு இந்த பூமிக்கு வானத்துக்கு பூமிக்கு அதிகாரி அல்லவா அவரு? அவர் போய் ஏன் அங்க பிறக்கணும்? எல்லாருமே வந்து இயேசு பிறப்பார்ன்றதை கேள்விப்பட்ட உடனே சாஸ்திரிகள் எங்க போனாங்க தெரியுமா? ராஜா அரண்மனைக்கு போனாங்க. ஏன் அப்படின்னா யூதருக்கே ராஜாவாய் பிறக்கிறவர் எங்க தான் பிறப்பாரு? அரண்மனையில தான் பிறப்பார் அப்படின்னு போனாங்க. ஆனா ஆண்டவர் எங்க பிறந்தார் தெரியுமா? மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. எதுக்கு தெரியுமா? அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தன்னுடைய மகிமை அவர் கொள்ளையாடின பொருளா எடுக்காம நம்மை தாமே தாழ்த்தி, எப்படி தாத்தினா நம்ம மரண பரியந்தம். பெரியவங்களா இருந்து சின்ன அவதாரம் எடுக்கிறது வந்து சாதாரணம் இல்ல. ஆனா ஆண்டவர் வந்து தாழ்மையை கற்றுக் கொடுத்தார்.